வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்ற தகவல் சொல்கிறேன். இந்த ஆலயம் இங்கே பாருங்கள். இந்த ஆலயம் ஆற்காடு கூட்டுச்சாலையிலிருந்து காவனூர் போகிற வழியில் இருக்குது. இந்த ஆலயத்தில் நடக்கிற திருவிழாக்களை பற்றி பிரெஞ்சு வரைஞ்ச ஒரு ஓவியத்தை தான் முன்னாடி பார்த்தீங்க. இங்கே காவல் தெய்வமாக, அதாவது இருக்கிற மூலவருக்கு காவல் தெய்வமாக போத்திராஜ் அப்படின்றவங்க இருக்காங்க. இது ஆலயத்தினுடைய ராஜகோபுரம், சிறிய ஆலயம்தான் உள்ள. இந்த போத்திராஜ் அப்படின்றது யாருக்காக இருக்காருன்றதை நம்ம சொல்லுவோம். பாருங்கள், கோயிலத்தோட கோபுரம் தம்பதி சமேதராக இருக்காங்க. இந்த ஆலயம் ஆற்காடு கூட்டுச்சாலையிலிருந்து காவனூர் போகிற வழியில் இருக்கிற இந்த ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜர் ஆலயம்ங்க. திரௌபதி அம்மனுக்கு தனியாக நீங்கள் ஆலயம் பார்த்துருப்பீங்க. தனது கணவரான தர்மராஜரோடு இருக்கிற இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவிலாக இருக்குது. ஆற்காடு நகரத்துக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற இந்த கோவில் ஒரு மன நிம்மதியும் உண்மையை வேண்டி நிற்கிற சத்திய சோதனையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆலயமாக பார்க்கப்படுது. வேண்டிய வரங்களை தர அம்மன்கள் இங்கே இருக்காங்க. அனைத்து தெய்வங்களும் இங்கே இருக்காங்கங்க. ஈஸ்வரன் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், அம்மன் இருக்காங்க, அனுமார் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார். எல்லாமே இந்த ஆலயத்தில் ஒரே வளாகத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் எங்கே இருக்கார் பாருங்கள். அரச மரத்தடி விநாயகராக இருக்கார். இந்த அரச மரத்து கீழே அருள்பாரிக்க இந்த விநாயகர் பக்கத்தில் ராகு கேது இருக்காங்க, நாகதேவதைகள்லாம் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆலயம். உங்கள் வேண்டுதல்